அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது தி செராங்கூன்டைம்ஸ் மாத இதழின் சிறப்பு நேர்காணல். நம்முடைய அரங்கத்திற்கு ஒரு முக்கியமான விருந்தினர் நேர்காணலுக்காக வருகை தந்திருக்கிறார். அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தோடு உங்கள் அனைவரையும் நேர்காணலுக்கு வருக வருக என்று வரவேற்பது நான் தமீம் அன்சாரி. சரி, இன்றைய விருந்தினரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். இவர் 1930களில் பிறந்து தோட்டப்புறத்தில் வளர்ந்து பல இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து முன்னேறிய மனிதர். 1970களில் ஆசிரியராக தேர்ச்சி பெற்று பின்பு சிங்கப்பூர் பொதுத்துறையில் பணியாற்றினார். அதற்கு பிறகு சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சகத்தில் பணியாற்றி சிங்கப்பூரின் சிறப்பை உலகெங்கும் பல நாடுகளில் பணிபுரிந்து சிறப்பான ஒரு முத்திரையை பதித்தவர். இவர் தற்பொழுது த எஸ்டேட் டு எம்பசி என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். மெமரிஸ் ஆஃப் அன் அம்பாசிடர் அப்படின்ற ஒரு தலைப்போடு அதன் தமிழ் மொழியாக்கம் தோட்டப்புறத்திலிருந்து தூதரகம் வரை என்ற தமிழ் புத்தகம் முனைவர் சலீம் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டது. நம்முடைய விருந்தினர் உலக வர்த்தக கழகத்தின் முதல் தலைவர் என்ற பெருமையை சிங்கப்பூருக்கும் தமிழ் இனத்திற்கும் தேடித்தந்தவர். அவர் திரு K.Kesavapany. நண்பர்கள் அவரை அன்போடு பாணி என்றும் அழைப்பார்கள். அவர் நம்முடைய அரங்கத்திற்கு இன்று வருகை தந்திருக்கிறார். அவரை வருக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா வணக்கம். வணக்கம் திரு தம்மீன் அவர்களே. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்தணும். ஐஎம் தெலுங்கு, தாய்மொழி தெலுங்கு. எனக்கா வாய்ப்பு கிடச்சிச்சுனாக்கா தமிழில் பேசுகிறதுக்கு அச்சமில்லை, பேசியே தீருவேன். அதுக்காக கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்தால் மன்னிக்கணும். நீங்கள் ஆற்றிய பணியெல்லாம் ரொம்ப சிறப்பான பணி. சமுதாய சிந்தனைகள் பற்றிய தாக்கங்கள் உங்கள் புத்தகத்தில் இருந்தது. அதை படித்து உணர்ந்தோம். தற்போது நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சமூக நற்பணி, அதை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். 6 வயசில் ஜப்பனீஸ் ஆக்குபேஷன். அப்போ ரொம்ப கடுமையாக இருந்துச்சு வாழ்க்கை. எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அந்த நேரத்தில். ஸோ 6 பிள்ளைங்க. நம்மெல்லாம் ஒரு தொழில் செய்ய வேண்டி இருந்துச்சு. என் தொழில் என்னன்னா 6 ஆடுகள் எடுத்து அதை மேய்ச்சி வீட்டுக்கு வந்து பால் கரைஞ்சி எல்லாம் விற்கிறது பக்கத்தில். ஸோ அந்த காலத்துலேயே நான் ஒரு பிஸ்னஸ்மேன் ஆகிட்டேன். சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். எல்லாம் டேப்பியோக்காவை அப்படி கடந்து வந்தோம். அது ஜப்பனீஸ் ஆக்குபேஷன் முடிஞ்ச உடனே அப்புறம் பிரிட்டிஷ் திருப்பி வந்தாங்க. டவுன் தான் சொல்லலாம். அவங்க வர்றதை ரொம்ப வரவேற்பு ரொம்ப பெரியதாக இருந்துச்சு. அப்புறம் இங்கிலீஷ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி கிளிஃபர்ட் ஸ்கூல்னு கொலாலிபீஸில் நான் போய் படித்தேன். அதிலிருந்து வாழ்க்கை பயணம் தொடர்ந்தது. பெரும்பான்மையாக வசிக்கும் சீன சிங்கப்பூரர்களின் மொழியான சீனத்தை விட்டு மலாய் மொழியை அரசு மொழியாகவும் படைகளின் நடைமொழியாகவும் வைத்திருக்கும் முடிவின் பின்னணி என்ன? நம்ம 1965 சுதந்திரம். அப்போ எந்த மொழியை எடுக்கிறது? சைனீஸ் மொழி எடுத்திருந்தா இந்தோனேஷியா சஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அப்பயே சஸ்பிஷன். நம்ம 3rd சைனா. மேலே போய் கோலம்பூரில் பார்த்தா, மலேசியாவில் பார்த்தா அவங்களுக்கும் we had problems. ஸோ அங்கே கூட இந்த சைனீஸ் எடுத்திருந்தால் இங்கே they will say we are like Cuba. Problems. தமிழ் எடுக்க முடியாது. ஸோ எந்த மொழி எடுக்க முடியும்? த லிங்குவா ஃப்ராங்கா இந்த இடத்துல இஸ் மில்லே. ஸோ அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள், நம்ம ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லீடர்ஸ், they said Malay language should be the official national language. But வேறு மொழிகளுக்கு தடை இல்லை. இந்த மாதிரி வேறு ஊரில் எல்லாம்
இந்த இந்த நான் மொழி வேறெல்லாம் முடியாதுன்னு. இங்கே ஜஸ்ட் தி ஆப்போசிட். ஸோ அதுக்கு தான் Malay is national language, but you have 4 official languages. And this language policy, நம்ம இன்னைக்கு ஸ்டேபிளாக இருந்தால் இந்த லாங்குவேஜ் பாலிசியை நம்ம no debate. You can use your own language, but you can also use it. But first generation leaders ரொம்ப smart. Choice is yours. Okay, Malay, English, Chinese and all, but for living, you have to use English. If you want to communicate, and we are a global communicating. So they were very smart, and that is why we don't have a language problem. அண்டை நாடுகளான மலேசியா, சிங்கப்பூருடையான பங்காளி சண்டை இன்னும் முடிந்த பாடில்லை. அரசுகள் மாறினாலும் சுமூகமான சூழலை தொடர்ந்து கட்டி காக்க இரு அரசுகளும் என்ன செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? முதலாக நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அதை பாதுகாக்கணும். we must preserve and safeguard national interests. அது ரொம்ப முக்கியம். அது முடிஞ்சு வேறு ஊரில் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு அவ்வளோ கவலைப்பட வேணாம். இப்போ பாருங்க, மலேசியாவில் there's change of governments and all that. But நம்ம கவர்மெண்ட் we must be prepared to work with the government of the day. அதுதான் முக்கியம். இவங்க சேஞ்ச் பண்ண நம்மளும் சேஞ்ச் பண்ண குழப்பம். ஸோ we mustn't do that. We must நம்ம பார்க்கணும் என்ன நம்மளுக்கு நம்ம நாட்டுக்கு எது பெனிஃபிட். இப்போ பாருங்கள், we did the railway. New government came in and they wanted to cancel the railway. நம்ம ஒன்றும் செய்யலை, நம்ம ஒன்றும் சொல்லலை. சரி, that is your problem. இப்போ திருப்பி வந்திருக்கிறாங்க the new government wants to come back and do the railway. ஸோ நம்ம என்ன செய்கிறது? But because we did what was in our national interest, and that is why today we are able to, if they want to come, we are able to. ஆங்கிலத்துக்கு ஒரு proverb இருக்கு, there are no permanent enemies, no permanent friends, but permanent interests. அதுக்கு தான் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்க்கு போனால் அதை தான் முதல்ல தெய்வ வாக்கு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம டாக்டர் மகாதீர் இருக்கும்போது நம்மளுக்கு நிறையா சண்டை. எனக்கு அவர் போன உடனே கொஞ்சம் அமைதியாக வந்திருக்கு. ஸோ வி ஹேவ் டு லுக் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. உலக வர்த்தக மன்றத்தின், அதாவது வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், அந்த நிறுவனத்தின் முதல் தலைவராக பொறுப்பேற்று சிங்கப்பூருக்கும் தமிழ் சமூகத்திற்கும் பெருமை சேர்த்து தந்திருக்கிறீர்கள். உங்களுடைய புத்தகத்தில் தோட்டப்புறத்திலிருந்து தூதரகம் வரை அப்படின்ற அந்த புத்தகத்தில் நீங்கள் குறிப்பிடாத சில சுவாரஸ்யமான விஷயங்களை நம்முடைய செரங்கூன் டைம்ஸ் நேயர்களுக்காக கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? நான் ஒரு எக்கானமிஸ்ட் இல்லை. ஐ எம் நாட் ஆல்சோ ட்ரேட் நெகோஷியேட்டர். எனக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் இந்த தலைவர், நீ தான் போகணும் ஜெனீவாக்கு. நான் சொன்னேன், எப்படி நான் போய் அந்த வேலை பார்க்குறது? யூ நீட் பேக்ரவுண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ட்ரேட் அண்ட் ஆல் தட். அவர் சொன்னார், இல்லை நீ தான் போகணும். ஸோ ஜெனீவாக்கு போனேன். அங்கே ஒரே எவ்ரிபடி வாஸ் க்ளூமி. 10 வருஷம் அந்த நெகோசியேஷன்ஸ், ஊருக்கு போய் ரவுண்ட் நெகோசியேஷன்ஸ் 10 வருஷம் நடந்துச்சு. ஒன்றும் couldn't bring it to a close. நான் போன உடனே ஃபர்ஸ்ட் இயர், அடுத்த வருஷமே நீ சேர்மன் ஆஃப் த கேட்னு அந்த காலத்தில் போட்டாங்க. ஸோ எனக்கு என்னன்னாக்கா, எப்படி ஆளுங்களை அணைக்கிறது, ஹவு டு பிரிங் தம் டுகெதர், அந்த டேலண்ட் என்கிட்ட இருக்குது. நான் சொல்லலை, வேறெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த டேலண்ட்டை வச்சுட்டு 160 countries, அவங்க the delegations எல்லாம் கூடி luckily we bring them. என்ன சுவாரஸ்யம்னாக்கா, எல்லாம் சரியாக வந்துச்சு. நான் அப்புறம் சிங்கப்பூருக்கு அந்த ஃபர்ஸ்ட் மினிஸ்டீரியல் கான்ஃபரன்ஸ் சிங்கப்பூருக்கு எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் இந்த மைக்கேல் ஃபே இன்சிடென்ட்னு ஒன்று வந்துச்சு. மைக்கேல் ஃபே இன்சிடென்ட் ஒரு அமெரிக்கன் young man, he was caught vandalizing.
ஸோ நம்ம சட்டப்படி we have to cane him. அங்கே the American trade minister was very angry. ரொம்ப கோவப்பட்டார். அமெரிக்கானா எப்படி நம்ம கெயின் பண்ணுறதுன்னு. அந்த நேரத்தில் நம்ம பிரசிடெண்ட் எஸ்ஆர் நாதன் வாஷிங்டனில் இருந்தார். ஸோ அங்கே அவர் வாஷிங்டனில் டு டீல் வித் யூஎஸ் கவர்மெண்ட், நான் ஜெனீவாவில் இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் முடிச்சிடுச்சு, எடுத்து வந்து சைன் பண்ணுறதுக்கு இந்த இன்சிடெண்ட் வந்துச்சு. என்னமோ முடிஞ்சு we had the good luck to get that done. எர்த் சம்மிட் ரியோ டி ஜெனீரோவில் நடந்தது. அதில் நீங்கள் கலந்து கொண்டீர்கள். பல நாடுகளுக்கிடையே அது போன்ற விழிப்புணர்வு அதிகரித்திருக்கின்றன. தற்போது பல நாடுகளில் மரபு சார்ந்த எரிபொருள் தட்டுப்பாடுகள் நிலவுகிறது. அதனால் மின் தடைகள் ஏற்படுகிறது. மரபு சார்ந்த எரிபொருள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபாசில் ஃபியூல்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஸோ அதற்குண்டான தட்டுப்பாடு இருக்கிறது. அதனால மின் தடைகள்லாம் ஏற்பட்டிருக்குது சீனா, ஐரோப்பா போன்ற நாடுகள் எல்லாம். இது நம்ம அந்த மரபு சார்ந்த எரிபொருளிலிருந்து மரபு சாரா எரிபொருள், அதாவது ரெனியூபிள் எனர்ஜின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், இதில் மைக்ரேட் ஆகிறதுக்கு நம்ம தயாராக இல்லாத நிலையில் நம்ம இதை செஞ்சுட்டோமோ அப்படின்ற ஒரு சூழல் நிலவுதுன்னு நினைக்கிறீங்களா? கிளைமேட் சேஞ்ச் இது ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ன்னு தான் சொல்லணும். யூ கேன் இமீடியட்லி செய்ய முடியாது. எனக்கு இது ஃபாசில் ஃபியூல்ஸ் ரொம்ப பேருக்கு வேலை இருக்குது. Like India, they are not in favor of fossil fuels immediately. 2050 செய்யலான்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம். ஆனால் 2050 காத்திருக்க முடியுமா? காத்திருந்தால் what would happen to the climate? ஸோ இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ. ரியோ டி ஜெனரோ அதுக்கு chairman of the negotiating committee was our ambassador Tomiko. He was a class negotiator. Very first class negotiator. He was able to bring all the countries together to look at climate change and related issues. அதுதான் மொத்தமாக இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி வாஸ் லுக்கிங் அட் இட். ஸோ அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் சொல்லணும். அவர் செஞ்ச இதில் ஏற்பாடுகள் செஞ்சதுலேருந்து அதிலிருந்து நம்ம இப்போ கிளாஸ்கோ சமிட்டில் வந்திருக்கிறோம். இப்போ என்ன நடக்குதுனாக்கா they are trying to set targets. Some countries say, 2030 நம்ம zero fossil fuels. Some people say 2040. India says 2050. ஏன் செய்கிறாங்க? Because they have to look at their own conditions. அது ஒன்று. இன்னொன்று, டெக்னாலஜிக்கல் இனோவேஷன்ஸ் நிறையா வந்திருக்கு. இப்போ பாருங்கள், எலக்ட்ரிக் கார்ஸ், விண்ட் ஃபார்மிங், ஹைட்ரோ எலக்ட்ரிக், இதெல்லாம் பிகாஸ் ஃபாசில் ஃபியூல்ஸ் வாஸ் ஈஸிலி அவைலபிள். திஸ் வாஸ் சீப் and therefore no need to look at these other things. But now you can get a car in Singapore, electric car, fossil fuels வேணாமே இருக்குது. அந்த மாதிரி வியட்நாமில் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு காடி செஞ்சுருக்குறாங்க. கார் கம்ப்ளீட்லி எலக்ட்ரிக் டிசைன். அந்த மாதிரி காலகட்டம் மாறிக்கிட்டு வருது. நம்ம அதை எப்படி we have to anticipate and our economic policies all have to adjust to that. So we are very lucky because we have a very good forward thinking civil service. Problems வர்றதுக்கு முன்னே they will try and see whether there are any issues. Like பாருங்க floods எப்போ வந்துடும். Look at the moment they know there is going to be a flood here, they will immediately go and take action. அந்த காலத்தில் புக்கி டீமில் எப்போ வருஷம் வந்திருக்கும். So what did they do? They deepen that canals by the sun. So அந்த மாதிரி they do many things. In the environment, tree planting. நம்ம founding father, tree planting, 40 years ago he thought about it. Yeah.
இன்னைக்கு everybody is following that tree planting. சீன அமெரிக்கா பனிப்போர் மேகம் சூழ்ந்துள்ள வேளை இது. ஆசியானின் பொருளாதாரம் மற்றும் அமைதித்தன்மை பற்றிய எதிர்காலம் எப்படி இருக்கும் நீ நினைக்கிறீங்க? Again, இந்த முதல் சொன்னேனே, whatever happens in other countries, we must make sure we don't get caught. So அதே இதான், don't get caught. The Americans have their own reasons for fighting with the Chinese. The Chinese have their own reasons for challenging the Americans and the global scenario. நம்ம ரொம்ப பேலன்ஸ் பண்ணணும், பிகாஸ் நம்ம எக்கானமி இஸ் interdependent. இப்போ பாருங்கள், நம்ம very heavily dependent on China. We also have heavily dependent on America and Europe, and we are in the center. So அது பிரச்சனை தான் இருக்குது. எனக்கு என்ன வாழ்க்கை என்னங்க பிரச்சனை தானே, அதை சமாளிக்கணும். நிரந்தர எதிரிகள் அல்ல என்பது சிங்கப்பூரின் நிலைப்பாடு என்று உங்களுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள். இன்றைக்கு சீன அமெரிக்கா பனிப்போர் கொள்கைகளுக்கிடையே சிங்கப்பூர் கையாள வேண்டிய சரியான உத்திகள் என்ன அப்படின்றது உங்களுடைய பரிந்துரைகள் என்ன? நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாரின் மினிஸ்டர் அவர் தான் சொன்னார், no enemies, no enemies, make no enemies, be friendly to all. அது 1965 நம்ம அதுக்கு we are following that very closely. இல்லாட்டி 1965 நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாக்கா, டவுன் சவுத் இந்தோனேஷியா was about to invade Singapore. They even sent a battalion. Malaysia, we had problems with the Malaysians. But நம்ம சொன்னால், no, make friends with all. Even enemies you can be friends. Even you have to be careful. You have to be friends. So, the thing is, now you have one side the Americans, one side the Chinese. We don't have to take sides. You don't have to take sides. You make sure that you are useful and valuable to both of them. We have to be useful. இப்போ பாருங்க, லைக் குளோபல் செயின் அது இதுன்னு அதெல்லாம் இங்கே தான் நடக்குது. ஸோ ஹவு கேன் யூ பி யூஸ்ஃபுல் டு த குளோபல் எக்கானமி? இஃப் யூ நாட் யூஸ்ஃபுல் தே ஜஸ்ட் ஃபர்கெட் யூ, இல்லை, மறந்துடுவாங்க. ஸோ எப்படி யூ கேன் பி யூஸ்ஃபுல்? ஆசியான் கல்வி குழுமம் மற்றும் நலந்தா ஸ்ரீ விஜயா மன்றம் என்ற இரு பெரிய முயற்சிகளை முன்னெடுத்தீர்கள். அந்த முயற்சிகளின் முக்கிய பலனாக எவற்றை நீங்கள் குறிப்பிடுவீர்கள்? ஆசியான் ஒரு இஸ் ஆர்கனைசேஷன், 10 நாடுகள். 10 நாடுகள் ஹேவ் தி ஓன் நேஷனல் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஜகார்த்தாவில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஆனால் அங்கே வேலை செய்கிறவங்க they are all nationals of each country. So they can't speak out against another country. For policy செஞ்சால் they can't speak out. So you need a neutral place where scholars can research and independently offer their views. So அது இல்லை. So நான் அங்கே இருக்கும்போது, again, foreign ministry asked me, can we set up an ASEAN Studies Center? So I said, okay, we can do, but provided we are independent. Governments must not come and tell us what to do. We will do the as well. அதுக்கு தான் இந்த செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் ஆசியான் அவரே பாராட்டினார், இந்த மாதிரி இண்டிபெண்ட் வியூஸ் நம்ம கொடுக்க முடியாது. The nations, countries cannot give, but the ASEAN Studies Center can give. அது ஒரு 10 வருஷமாக இருக்குது. நலந்தா ஸ்ரீ விஜயா அது இன்னொரு ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஆர்கனைசேஷன், இன்ஸ்டிடியூட். மினிஸ்டர் ஜார்ஜியோ அவர் ஃபார்மர் யுஎஸ் மினிஸ்டர். We wanted to set up as a Buddhist study center. அவர் சொன்னார், Buddhist study center is too narrow. Why don't you broaden it? Broaden it from Nalanda. Nalanda is one of the world's greatest universities in those world.
1,000 years ago, and to Srivijaya, which is Bali, Java. So on the connection, இல்லை சோழா கிங்டம் வரலாறு இருக்குது. ராஜேந்திர சோழன் இங்கே வந்து செட்டில்மெண்ட்ஸ் பண்ணி, ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வேறு இருக்குது. ஸோ நிறைய படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஸோ I took the opportunity to launch it. Amartya, Nobel Prize winner Amartya Sen, நம்ம அதிபர் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இட் ஹாஸ் அந்த புக் ஒன்று இருக்குது. ஃப்ரம் நலாண்டா டு ஸ்ரீவிஜயான்னு we published a book at the university, at the institute. அப்புறம் நினச்சேன், சோளா பற்றி பேசுகிறோம், அது ஆங்கிலத்தில் இருந்தால் ஜஸ்ட் நாட் ரைட். ஸோ அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு I had a friend, Mr. Etikan, he passed away. He translated the book from Nalanda to Srivijayanu. அது செஞ்சார். அது இன்றைக்கு வரைக்கும் அந்த புக்கு விற்றுக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி நிறைய இருக்குங்க டு ரிசர்ச். சிங்கப்பூர் பல இன, மத, மொழி, கலாச்சாரங்கள் கொண்ட ஒரு நாடு. அதையும் தாண்டி ஒரு ஒருமித்த சமூகத்தை கட்டமைத்து உருவாக்கி நடத்தி காட்டியதில் தங்களுக்கும் பங்கு இருக்கிறது. தற்போதைய சமூக ஊடகங்கள் பறந்து விரவி கிடக்கிறது. இந்த சமூக கட்டமைப்பை பாதிக்கப்படுவதிலிருந்து தற்காத்து கொள்ள இளைய சமுதாயம் என்ன பங்களிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இது ஒரு பெரிய முக்கியமான ஒரு கேள்வி. நீங்கள் சொன்னீங்க மதம், லாங்குவேஜ், ரிலிஜன், நம்ம முந்தையே பேசிட்டோம். அதெல்லாம் எப்படி இணைத்து வாழ முடியும்? நம்ம வாழலாம், ஆனாக்கா இன்ஃப்ளூயன்ஸ் வெளியே வருது, வெளியே இருந்து வருது. அது நம்ம எப்படி அசிமுலேட் பண்ணுறது? அசிமுலேட் பண்ணி டு மேக் ஷுர் இட் ஃபிட்ஸ் அவர் கல்ச்சர், அவர் லாங்குவேஜ், அவர் சர்க்கம்ஸ்டன்ஸ். ஒரு முக்கியமான ஒரு ஸ்தாபனம் IRO, இன்டர் ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன். 70 years ago, அது நம்ம அப்போயே we already founded it. We already thought this was necessary. Uppo it has become a very important organization, and that's for integrating religion. Same thing with race, religion, language. நான் சொன்ன முந்தைய மாதிரி இந்த ரேஸை தொடவானா இருக்கிறத பார்த்துக்கணும். பட் நியூ இன்ஃப்ளூயன்சஸ் வரும் பாருங்க. இப்போ இந்த லாஸ்ட் 30 years the Indian community has changed. 30 years ago, majority Tamils, Southern Indians. Now it has become different. There is a greater North Indian influence. அவங்க கேட்பாங்க ஹிந்தி ஏன் முடியாதுன்னு. அது it's a valid question, but how do you manage it? So அது ஒன்று. Within the South Indians, you also have different. You have, the Keralites, you have Telugus. So they also want the identity. இதெல்லாம் எப்படி, அதான் இப்போ முக்கியமான ஒரு ப்ராப்ளம் tribalism. We are not it's not no longer a community problem. Community has been divided. And so how do you manage tribalism? இப்போ தான் இது ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம். The government is paying particular attention to tribalism. From China also they are coming, and they also bring their own inputs into this. ட்ரைபலிசம் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது இப்போ ஒரு புலம்பெயர்ந்து வாழக்கூடிய சிங்கப்பூரில் வாழக்கூடிய மக்கள் வந்து அந்த நாட்டில் இருந்து, அந்த ஒரு கிராமத்தில் இருந்தோ அவங்களுடைய வட்டாரத்திலிருந்து கொண்டு வந்து அந்த பழக்க வழக்கங்கள், அந்த கலாச்சாரத்தை இங்கே பயன்படுத்தி வராங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அது எந்த விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? ட்ரைபலிசம்னாக்கா which is what you are more attached to. You're attached to your tribe or you're attached to the community. Tribeல caste இருக்கு,
இல்லை? Are you attached to your caste? Are you attached to the wider community? அது நிறைய பிரச்சனை இருக்காது. ஆய்வு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது இதை என்ன சொல்கிறது, ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். உங்களுடைய இந்த தூதரக பணியில் டோன்ட் ஷூட் த மெசஞ்சர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நீங்கள் ஒரு வெளியுறவு தூதராக இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைகளுக்கு நீங்கள் எதிர்கொண்டிருக்கிறீர்களா? ஒரு தடவை கோலம்பூருக்கு மிஸ்டர் லீ குவான் யூ வந்துடுறாங்க டெலிகேஷன் டு டூ த ஃபைனல் பேக்கேஜ். எல்லாம் முடிஞ்சிட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன் அக்ரிமெண்ட் ரீச் பண்ணேன். லீக்வானியா என்னை பார்த்துட்டு, மிஸ்டர் லீக்வானியா என்னை பார்த்துட்டு, எப்படி நம்ம எல்லாம் ரீச் பண்ணியாச்சு. நான் சொன்னேன், இல்லை அந்த நீங்கள் மகத்தீரோட பாடி லாங்குவேஜ் பார்க்கல. அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தா யூ நோ he was not agreeing to. என்னை ஷூட் பண்ணியிருப்பார். அதுக்கா தூதர்னாக்கா இருக்கிறபடி சொல்லணும். He wasn't trying to please him. And நான் போயா எல்லாம் எக்ரிமெண்ட்ஸ்னா எங்கே இருக்கும். நம்முடைய இளைய தலைமுறையினருக்கும் எதிர்கால தலைமுறைக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் சொல்கிறேன் இங்கிலீஷில், the water in the river doesn't flow the same time, the same place. போய்கிட்டே இருக்கும். அதான் இந்த மாதிரி போய் புத்திமதி சொல்கிறதெல்லாம் லைக் இந்த வெட்டிங் ஸ்பீச்சஸ் கொடுப்பாங்களே, you must be like this, you must be like that. The next day don't know what's happening, இல்லை? பட் நான் என்ன செய்யறதுனாக்கா ஆன்டிசிபேட். இப்போ பாருங்கள், 10 வருஷத்துக்கு முந்தி வாட் வாஸ் த சிச்சுவேஷன். இன்டர்நெட் வந்துச்சு. இன்டர்நெட் we were struggling. இப்போ இன்டர்நெட் தாண்டி we have got to another world where jobs are changing, expectations are changing, and the world is really becoming flat. The world is flat. Fukuyama, somebody said. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு 2 monthsக்கு முந்தைய நான் ஒரு POSB பேங்க் போயிட்டு இருந்தேன், பிரான்ச். 10 பேர் வேலை செஞ்சாங்க இந்த கவுண்டர்ஸில். 1 week ago நான் போகிறேன், 10 பேர் மிஸ்ஸிங். ஒரே ஆள், எனக்கு 10 மெஷின். யூ கேன் டூ ஆல் ஆன் திஸ் திங். பார்த்தீங்களா, வித்தின் 2 months 10 jobs disappeared. அந்த மாதிரி the jobs that we did, இப்போ நம்ம போய் என் பேர பிள்ளைக்கு சொன்னால், இந்த ஜாப் தான் நீ செய்ய போகிறேன்னு. ஈவன் லாயர், மை சன் இஸ் அ லாயர், அவரோட ஹோல் லைஃப் ஹஸ் சேஞ்ச். அந்த காலத்தில் லோனாக்கா நீங்கள் போய் பேப்பரை சப்மிட் பண்ணி அவங்க பார்த்து இதெல்லாம் இல்லை. ஸோ he used to work from 9 to 6. 6 முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவார். இப்போ he gets 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 12 மணி வரைக்கும் வேலை செய்யணும். Because it's coming from all over. There's no sense of time, no end of time, no end of interchange for cross. So ரொம்ப மாற்றங்கள்ங்க. அது anticipate பண்ணால் தான் then we can. So what do we tell? That's why we are very fortunate to have SINDA. SINDA does quite a lot of work in anticipating what are the things that people look forward to, and we try to educate our people to look forward to. உங்களுடைய இந்த நேர்காணலில் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது நீங்கள் ஒரு தூதராக இருக்கும் பொழுது பல நாடுகளில் நீங்கள் பணியாற்றிய அந்த அனுபவங்கள், எரிபொருள் பயன்படுத்துவதை பற்றி உண்டான சிக்கல்கள், பல நாடுகளுக்கு இடையேயான அந்த உறவுகள், பனிப்போர் சூழலில் சிங்கப்பூர் எப்படி அந்த சிக்கல்களை கையாள வேண்டும், எப்படி தன்னை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்ற நிறைய கருத்துக்களை பகிர்ந்தீர்கள். நம்முடைய செரங்கூன் டைம்ஸ் நேயர்களுக்கும் வாசிப்பாளர்களுக்கும் இது ஒரு நல்ல அனுபவமாகவும் தகவல் தரும் ஒரு நேர்காணலாகவும் அமைந்திருக்கும். இந்த நேரத்தில் இந்த அரங்கினை தந்து உதவிய ஜாமியா அரவ நிறுவனத்திற்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொளியை உங்களுக்கு வழங்கியது த செரங்கூன் டைம்ஸ். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தமீமான்சாரி. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி.